கண்ணியத்திற்கும் மிகுந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாடு தன்னுடைய நாவை சுழட்டுவதை போன்று நீ சுழட்டி கொண்டே இருக்காதே என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மாடு தன் நாவை சுழட்டுவதென்றால் என்ன, மனிதன் அப்படி சுழற்றினால் அதனுடைய பொருள் என்ன, எப்படி அவனுடைய நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஹதீஸின் வழியாக பாடம் படிப்பினைகளாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹி பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். இந்த ஹதீஸு திருமதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. 2853வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கோபப்படுகின்றான். இன்னல்லாஹ யுப்கிலுல் பலீக மினர் ரிஜால். சில மனிதர்களிடமிருந்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கோபப்படுகின்றான். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால், அல் பலீக், மிகை அலங்காரத்தோடு கர்வத்தோடு பேசக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சினம் கொள்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லதி, எத்தகைய மனிதர்கள் என்றால், இப்பொழுதுதான் அந்த உதாரணத்தை சொன்னார்கள். யதஹல்லலு பிலிசானிஹி, தன்னுடைய நாவை அவன் சுழட்டி கொண்டே இருப்பான். யதஹல்லல் அப்படிங்கிறது சுழட்டி கொண்டே இருப்பான். கமா ததஹல்லலுல் பகரா, மாடு தன்னுடைய நாவை சுழட்டுவதை போன்று அவன் சுழட்டி கொண்டே இருப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸில் அழகான உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஒரு மனிதன் தன்னுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸை நம்ம சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடங்கள், படிப்பினைகள் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனுமே சரி தற்பெருமையுடன் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. பெருமையாக பேசுவது, நான் யாரும் தெரியுமா, என் குடும்பம் யாரும் தெரியுமா, என்னை பற்றி எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா, நான் நடந்து வந்தால் எல்லாரும் பயந்து ஓடுவாங்க தெரியுமா, இதெல்லாம் தற்பெருமையான பேச்சுக்கள். இந்த தற்பெருமையான பேச்சுக்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல ஒருவர் கேட்பார், நீங்கள் பெரியவரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெரியவர்களா என்று கேட்பார். ஒருத்தவங்க கேட்பாங்க. உண்மையிலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தான் மூத்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அவங்களுக்கு இளமை தான். அதை சொல்றதுல உண்மை, அது அப்படி சொன்னாலும் உண்மைதான். நான் மூத்தாளுங்க, அவங்க இளையவங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான். அந்த உண்மையை கூட அது அவமரியாதையாக ஆகிவிடுமோ என்பதற்காக வேண்டி எவ்வளவு அழகான வார்த்தையை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பெரியவங்க. அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பெரியவங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன்ட்டாங்க. சே, எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா. அவங்கள முற்படுத்தி அந்த சின்ன ஒரு விஷயத்தில் கூட அந்த கர்வம், அந்த ஆணவ பேச்சு நம்மளுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு அழகான முறையை அவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு போதும். எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த ஹதீஸு சொல்லித்தரக்கூடிய இன்னும் பல்வேறு பாடங்கள், படிப்பினைகளில் இன்னொன்று, எளிமையாக நாம் பேச வேண்டும், பணிவாக பேச வேண்டும். இந்த பணிவும் எளிமையும் ஒரு முஸ்லிமினுடைய உதிரத்திலே ஊறி இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அப்படி நாம் அதாவது இல்லாத பல்வேறு விஷயங்களை நாம் பெருமையாக பேசிவிட்டால் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதை இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய நாவின் மூலியமாக உண்மை அல்லாத பொய்களை நாம் பேசிவிட்டால் பொய் பேசிய குற்றத்திற்காக வேண்டியும் அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்பதையும் ஹதீஸின்
வழியாக நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, நீ பேசுனா நல்ல விஷயங்களை பேசு, அப்படி இல்லை அப்படின்னா வாய் மூடி மௌனமாக அமைதியாக இருந்துவிடு, அது ஏற்றமான ஒரு செய்தி என்பதாக சொல்லுவார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நபித்தோழரிடத்துல ஏதாவது ஒரு செய்திகள் விஷயங்கள் கேட்கப்பட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியாது, தெரிந்தாலும் கூட அந்த இடத்துல தெரியாது என்று சொல்லுவார்கள். சிறந்த அறிவாளியினுடைய ஒரு அடையாளமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவது என்பதாக சொல்லுவாங்க அறிஞர்கள். எதை கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும், அதை சிறந்த அறிவாளியினுடைய ஒரு பண்பு என்பதாக நமக்கு அறிஞ பெருமக்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தேவையில்லாத பேச்சுக்களை பெருமையோடு, தலைகணத்தோடு, ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு நாம் பேசுவது, தற்புகழ்ச்சியை விரும்புவது, தன்னை புகழ்ந்து தள்ளுவது, இதெல்லாம் மாடு தன்னுடைய நாவை சுழட்டி கொண்டே இருப்பதை போன்று நீ இது போன்ற வார்த்தைகளால் உன்னுடைய நாவை சுழட்டாதே என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த விஷயங்களில் எப்படி பேச வேண்டும் என்பதாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடம் நடத்தி காட்டினார்களோ அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. கெட்ட வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், தற்பெருமையான வார்த்தைகளை விட்டும் அல்லாஹு ஜல்லஷானஹுதான் தன்னுடைய நாவுகளை, நமது நாவுகளை அல்லாஹு சுத்தப்படுத்துவானாக. கலிமாவோடு, திக்ரோடு, குர்ஆனோடு சுழலக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நம்மளுடைய நாவுகளை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.